பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு நண்பின் வாழ்த்துதல்கள். இந்த நாளிலும் இந்த வீடியோ வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஒரு நிமிடம் தலைகளை தாழ்த்தி ஜெபம் பண்ணி இந்த நாளின் வேத பாடத்துக்கு நேராக நம்ம கடந்து செல்லலாம். அன்புள்ள இயேசப்பா, இந்த நாளிலும் உம்முடைய பாதத்தில் கடந்து வந்து உம்முடைய வேதத்தின் மகத்துவங்களை கற்றுக்கொள்ள என் தேவாதி தேவன் நீர் எங்களுக்கு கிருபை தந்தீரே. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா, எங்கள் தேவனே ஆண்டவரே, அப்பா நீங்கள் கூட இருந்து வழி நடத்துங்க ஆண்டவரே. அப்பா, உம்முடைய வேதத்தின் மகத்துவங்களை கற்றுக்கொள்ள கிருபைதாங்க, நீங்கள் எங்களுக்கு கற்றுத்தாங்க. உம்முடைய நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். இந்த நாளிலும் நம்ம எரேமியா தீர்க்கதரிசன புத்தகத்தின் 33 அதிகாரங்களை ஏற்கனவே பார்த்தோம். 34ஆம் அதிகாரத்திலிருந்து தான் நாம் பார்க்க போகிறோம். இந்த 34ஆம் அதிகாரத்திலிருந்து 45ஆம் அதிகாரம் வரை எதை பற்றி சொல்லப்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூதாவின் மேல் வரும் பேராபத்து, யூதாவுக்கு வருகிற அந்த ஆபத்தை குறித்து, அந்த சிறையிருப்பை குறித்து சொல்லப்படுகிற அதிகாரங்களாய் காணப்படுகிறத நம்ம பார்க்க முடியும். அதில் 34லிருந்து 38 வரை உள்ள அதிகாரங்கள் எதை பற்றி சொல்லினா, யூதாவின் வீழ்ச்சிக்கு முன்னாக உரைக்கப்பட்ட தீர்க்க தரிசனங்களும் நடந்த சம்பவங்களும் சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்க முடியும். 34லிருந்து 38 வரை உள்ள அதிகாரங்களிலே எதை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னா, யூதாவின் வீழ்ச்சிக்கு, அதாவது சிறையிருப்புக்கு முன்பாக நடந்த சம்பவங்கள், என்னென்ன சம்பவங்கள் நடந்தது என்பதும், அந்த அதாவது அதில் உரைக்கப்பட்ட தீர்க்க தரிசனங்களும் சொல்லப்பட்டிருக்கிறதை நம்ம பார்க்க முடியும். 35ஆம் அதிகாரம் வீழ்ச்சியின் போது, அந்த சிறையிருப்பின் போது நடந்த ஒரு சம்பவத்தை, என்ன நடந்து என்பதை, எப்படி அந்த வீழ்ச்சியை எதிர்கொண்டார்கள், அந்த சிறையிருப்பை எதிர்கொண்டார்கள் என்பதை 35ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்க முடியும். 36லிருந்து 45 வரை உள்ள அதிகாரங்களிலே நாம் எதை பற்றி பார்க்கிறோம் என்றால், 39ஆம் அதிகாரத்தில் யூதாவின் வீழ்ச்சியின் போது நடந்த சம்பவம் சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்க முடியும். 34லிருந்து 38 வரை வீழ்ச்சிக்கு முன்பாகவும், யூதாவின் வீழ்ச்சியின் போது நடந்த சம்பவங்கள் 39ஆம் அதிகாரத்திலும், 40லிருந்து 45 வரை உள்ள அதிகாரங்களிலே வீழ்ச்சிக்கு பிற்பாடு நடந்த சம்பவங்களும் உரைக்கப்பட்ட தீர்க்க தரிசனங்களும் சொல்லப்பட்டிருக்கிறதை நம்ம பார்க்க முடியும். இப்போ 34ஆம் அதிகாரத்தில் கடந்து வரும்போது, 34ஆம் அதிகாரம் அதாவது இந்த எரேமியா தீர்க்க தரிசன புத்தகங்கள் ஏற்கனவே நான் சொன்னபடி இது கால வருஷ அட்டவணையில் எழுதப்பட்டது அல்ல, அங்கொன்றும் இங்கொன்றுமாக எழுதப்பட்டிருக்கிறதை நம்ம பார்க்க முடியும். திடீரென்று யோயாக்கின் ராஜா காலத்தில் நடந்த சம்பவமும் சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனமும் சொல்லப்பட்டிருக்கும். திடீரென்று சிதேக்கியா ராஜா காலத்தில் நடந்த சம்பவமும் தீர்க்க தரிசனமும் உரைக்கப்பட்டிருக்கும். இப்படி மாறி மாறி இருக்கிறத நம்ம இந்த தீர்க்க தரிசன புத்தகத்தில் நம்ம அதிகமாய் பார்க்க முடியும். இப்போ 34ஆம் அதிகாரம் சிதேக்கியா ராஜாவின் நாட்களில் உரைக்கப்பட்ட தீர்க்க தரிசனத்தை சொல்லுகிறதை நம்ம பார்க்க முடியும். சிதேக்கியா ராஜா, அதாவது 2லிருந்து 6 வரை எதை சொல்லுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிதேக்கியா ராஜாவிட்ட போய் என்ன நடக்கும் என்பதை இந்த எரேமியா சொல்லுகிறார். நீர் வந்து பாபிலோன் ராஜா தேசத்துக்கு கொண்டு போகப்படுவீர், அங்கே தான் நீங்கள் இருப்பீங்க, அதனால நீங்கள் அதாவது பாபிலோனுக்கு தப்பி போகலாம், பாபிலோனிலிருந்து நாம் தப்பிவித்து விடலாம் என்கிற ஒரு எண்ணம் உங்களுக்கு வேண்டாம் என்கிற தீர்க்கதரிசன செய்தியை அந்த இடத்துல சொல்லுகிறதை எரேமியா தீர்க்கதரிசி சொல்லுகிறதை நம்ம பார்க்க முடியும். அடுத்ததாக 8லிருந்து 22 வரை உள்ள அதிகாரங்களிலே எதை பற்றி சொல்லப்படுகிறதுனா, சுயாதீன விடுதலை, அதாவது அடிமைத்தனத்திலிருந்து சுயாதீன விடுதலை குறித்து சொல்லுகிறதை பார்க்க முடியும். ஏற்கனவே ஆண்டவர் கட்டளை கொடுக்கும்போது என்ன கட்டளை கொடுக்கிறார் என்றால், ஒரு அடிமையாக நீங்கள் விலைக்கு வாங்கினால் அவர்கள் 6 வருஷம் உங்களிடத்தில் அடிமையாக இருக்கலாம். 7வது வருஷம் அவங்கள் விடுதலை கூறி அவர்கள் விடுதலையாக்கப்பட வேண்டிய வருஷம். ஆனால் இந்த கட்டளையை அவர்கள் என்ன செய்யவில்லை என்றால், கை கொள்ளவே இல்லை. கை கொள்ளாதபடி இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைகளாய் கிடைத்தவர்களை அடிமைப்படுத்தி அவர்களை கஷ்டப்படுத்தினதாக
அநேக இடங்களில் காணப்படுகிறது. இப்படி தான் நடந்து கொண்டே வருகிறது. அப்போ சிதேக்கியா ராஜாவின் காலத்தில் சிதேக்கியா என்ன சொல்லுகிறார் என்றால் 8வது வசனத்திலே பார்க்கும்போதும், ஒருவனும் புறஜாதியானாகிய தன் சகோதரனை அடிமை கொள்ளாதபடிக்கு அவனவன் எபிரேயனாகிய தன் வேலைக்காரனையும் எபிரேய ஸ்திரீயாகிய தன் வேலைக்காரையும் சுயாதீனராக அனுப்பிவிட வேண்டும் என்று அவர்களுக்கு விடுதலை கூறும்படி ராஜாவாகிய சிதேக்கியா எருசலேமில் இருக்கிற எல்லா ஜனத்தோடும் உடன்படிக்கை பண்ணுகிறார். எல்லா ஜனத்துக்கும் இல்லை, நீங்கள் இப்படி செய்யக்கூடாது, எல்லாரும் தங்கள் வேலைக்காரி எபிரேய ஸ்திரீயாகிய தன் வேலைக்காரி சுயாதீனராக அனுப்பிவிட வேண்டும், அவர்களை விடுதலை கோரி சுயாதீனராக அனுப்பிவிட வேண்டும் என்று உடன்படிக்கை பண்ணுகிறார். இந்த உடன்படிக்கை பண்ண போது ஆண்டவரும் சந்தோஷப்படுகிறார். என்னுடைய கட்டளை ஜனங்கள் ஏற்றுக்கொள்கிறார்களே என்று ஆண்டுடைய மனதிலே ஒரு மகிழ்ச்சியுடாகிறது. ஆனால் ஜனங்கள் என்ன செய்கிறாங்க என்றால், அவங்க செவி கொடுக்கிற மாதிரி செவி கொடுத்து 11வது வசனத்தில், ஆனாலும் அதற்கு பின் அவர்கள் மாறாட்டம் பண்ணி தாங்கள் சுயாதீனராக அனுப்பிவிட்ட வேலைக்காரரையும் வேலைக்காரர்களையும் மறுபடியும் அழைப்பித்து அவர்களை வேலைக்காரர்களுமாய் இருக்கும்படிக்கு அடிமைப்படுத்த கொண்டாங்க. இப்படிப்பட்ட காரியத்தை செய்ததினால 12வது வசனத்திலிருந்து 22வது வசனம் வரை ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறதை நம்ம பார்க்க முடியும். ஆண்டவர் என்ன சொல்லுகிறார், நீங்க அதாவது 14, நான் பிதாக்களை அடிமை வீடாக எகிப்து தேசத்து புறப்பட பண்ணின நாளிலே அவர்களுடைய உடன்படிக்கை பண்ணினேன். ஆனாலும் உங்கள் பிதாக்கள் என் சொல்லை கீழாமலும் தங்கள் செவியை சாயாமலும் போனார்கள். நீங்களோ இந்நாளிலே மனம் திரும்பி அவனவன் தன் அயலானுக்கு விடுதலை கூறின விஷயத்திலே என் பார்வைக்கு தென்மையானதை செய்து என் நாமம் தெரிவிக்கப்பட்ட ஆலயத்திலே இதற்காக என் முகத்துக்கு முன் உடன்படிக்கை பண்ணியிருந்தீர்கள். இந்த நாளில் சிதேக்கியா ராஜாவின் கல்ல அடிமைத்தன இருந்து ஜனங்களை விடுதலையாக்கும் என்று உடன்படிக்கை பண்ணினீர்கள். ஆனாலும் நீங்கள் மாறாட்டம் பண்ணி என் நாமத்தை பரிசுத்த குலைச்சலாக்கி அப்படின்னு சொல்லி ஆண்டவர் என்னது திரும்பவும் நீங்கள் அடிமைப்படுத்ததுனதுனால நான் உங்களை என்ன செய்வேன், அழிப்பேன்னு சொல்லி ஆண்டவர் அந்த இடத்துல திரும்ப நான் உங்களை அடிமைத்தனத்துக்கு ஒப்பு கொடுப்பேன் என்று ஆண்டவர் அந்த இடத்துல சொல்லுகிறதை நம்ம பார்க்க முடியும். இந்த காரியங்களை வீடுகளிலே வாசித்து பார்க்க உங்களை அன்பாக கேட்கிறேன். இதுதான் இந்த 34ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டுள்ள சம்பவம். முதலாவது சிதேக்கியாவிடத்தில் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லப்படுகிறது. அடுத்ததாக அடிமைத்தனத்தில் இருக்கிற ஜனங்களை சுயாதீன விடுதலை கூறி அனுப்ப வேண்டும் என்பது தேவனுடைய கட்டளை. அதை கீழ்ப்படியாமல் இருந்தார்கள். ஆனாலும் இந்த நாட்களில் உடன்படிக்கை பண்ணின பின்பும் திரும்பவும் கீழ்ப்படியாமல் போய் அதை உடன்படிக்கை பண்ணும்போது மனம் திரும்பி விட்டார்களே, அதை செய்ய போகிறார்களே என்று ஆண்டவர் அந்த சந்தோஷப்படும் போது திரும்பவும் மாறாட்டம் பண்ணி ஆண்டவருடைய நாமத்தை பரிசுத்த குலைச்சலாக்கினபடினால் வருகிற தண்டனை குறித்து ஆண்டவர் அந்த இடத்துல சொல்லுகிறதை நம்ம பார்க்க முடியும். 35ஆம் அதிகாரத்தில் பார்க்கும்போது அது என்னன்னா யோயாக்கீம் ராஜாவின் நாட்களில் நடந்த சம்பவமாக காணப்படுகிறது. யோயாக்கீம் ராஜாவின் நாட்களத்தில் அந்த 35ஆம் அதிகாரத்தில் ரேகாபியர் என்கிற ஒரு கூட்டத்தை குறித்து நம்ம அந்த இடத்துல வாசிக்க முடியும். இந்த ரேகாபியர் யாரு அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா 2 ராஜாக்கள் 10ஆம் அதிகாரம் 15 27 வரை வசனங்களை வாசித்து பார்க்கும்போது, அதாவது எகு என்கிற ராஜாவினுடைய நாட்களில் எகுவை ஆண்டவர் எதற்காக அழைத்தார் என்று நாம் வாசித்து பார்த்தோம். ஏற்கனவே நாம் தெரிந்தபடி எகுவை ஆண்டவர் ஆகாபின் குடும்பத்தை அழிக்கும்படி கட்டளை கொடுத்தார். ஆகாவும் எசபேலும் சேர்ந்து இஸ்ரவேல் ஜனங்களை பாகாலுக்கு பலியிட பண்ணி பாகாலின் தெய்வங்களை இஸ்ரவேலை உட்படுத்தி தேவனுடைய தீர்க்கதரிசிகளை கொன்று போட்டு பாகாலுக்கு தீர்க்கதரிசிகளை நியமித்த நாட்கள் நமக்கு தெரியும். அந்த நாட்களிலே ஆகாபின் சந்ததியை வேறறுக்கும்படியாக தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர் தான் இந்த எகு. இந்த எகுவுக்கு தோள் கொடுத்து ஆண்டவருக்காக வைராக்கியமாய் நின்றவர் தான் இந்த ரேகாபின் குமாரனாகிய யோனதாப்.
இந்த யோனதாப் ரேகாபின் குமாரனாகிய யோனதாபின் வழியில் வந்தவர்கள் தான் யார் என்று பார்த்தோன்னா ரேகாபியர் என்கிற ஒரு குறிப்பிட்ட வகுப்பை சார்ந்தவர்கள். இவர்களை குறித்து ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? எரேமியாவை பார்த்து நம்ம ஷார்ட் அதை பார்த்து கடந்து செல்லலாம். எரேமியாவை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், நீ ரேகாபியர் குடும்பத்தில் வீட்டுக்குள்ளே போய் அவர்களை என்னது திராட்சரசம் குடிக்க வைக்கும்படியாக சொல்லுகிறார். இதை குறித்து எரேமியா கேட்டவுடன் ஒரு சில ஜனங்களை கூட்டிக் கொண்டு என்ன செய்கிறார்? அந்த வீட்டிற்கு போகிறார். வீட்டில் போய் அவர்களை ஆலயத்திலே வர எங்கு செய்கிறார்? கர்த்தருடைய ஆலயத்தின் பிரபுக்களுடைய அறையின் அருகேயும் வாசலை காக்கிற சல்லுமின் குமாரன் மசேயாவுடைய அறையின் மேலுள்ள இத்தாலியாவின் குமாரன் தேவனுடைய மனுஷன் ஆனான் என்னும் புத்திரனுடைய அறையிலே அவர்களை கூட்டிக் கொண்டு வந்து திராட்சரசத்தினால் நிரப்பப்பட்ட குடங்களையும் கிண்ணங்களையும் ரேகாபியருடைய குடும்பத்தை சேர்ந்த புத்திரருடைய முன்னே வைத்து அவர்களை நோக்கி திராட்சரசம் குடியுங்கள் என்கிறார். இப்போ இவங்க ஒரு வம்சமாக, ரேகாபியர் என்கிற ஒரு வம்சமாக இருக்கிறாங்க. இவங்க கிட்ட திராட்சரசத்தை குடியுங்கள் என்று சொன்னபோது அவர்களுடைய பதில் என்ன என்றால், 6வது வசனத்திலே அவர்கள் அதற்கு, நாங்கள் திராட்சரசம் குடிக்கிறதில்லை, ஏனென்றால் ரேகாபின் குமாரனாகிய எங்களுடைய தகப்பன் யோனதாப் நீங்கள் பரதேசியாய் தங்குற தேசத்திலே நீடித்திருக்கும்படிக்கு நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் என்றென்றைக்கும் திராட்சரசம் குடியாமலும் வீட்டை கட்டாமலும் விதையை விதைக்காமலும் திராட்சை தோட்டத்தை நாட்டாமலும் அதை கையாளாமலும் உங்களுடைய எல்லா நாட்களிலும் கூடாரங்களிலே குடியிருப்பீர்களாக என்று எங்களுக்கு கட்டளையிட்டார். அப்படியே எங்களுடைய எல்லா நாட்களிலும் நாங்களும் எங்கள் ஸ்திரீகளும் எங்கள் குமாரரும் எங்கள் குமாரத்திர்களும் திராட்சரசம் குடியாமலும் நாங்கள் குடியிருக்க வீடுகளை கட்டாமலும் ரேகாபின் குமார் எங்களுடைய தகப்பன் யோனதாபின் சத்தத்துக்கு கீழ்ப்படிந்திருக்கிறோம். எங்களுக்கு திராட்சை தோட்டமும் வயலும் விதைக்கப்படுவதில்லை. அதாவது எங்களுடைய தகப்பன் இந்த கட்டளையை கொடுத்தார். அன்றைக்கு பாகாலின் தீர்க்கதரிசிகளை கொன்று போட்டு ஆண்டவருடைய தீர்க்கதரிசிகளை நிலைநிறுத்தும்படியாக ஆண்டவருக்காக வைராக்கியமாக எழும்பின அந்த யெகூவின் கூட வைராக்கியமாக எழும்பின அந்த ரேகாபின் குமாரனாகிய யோனதாப் என்கிற ஒரு மனிதன் ஒரு வம்சத்தை உருவாக்கி இருக்கிறார். ஆண்டவருக்கு என்று பிரதிஷ்டை பண்ணப்பட்ட ஒரு வம்சத்தை உருவாக்கி இருக்கிறார். அந்த வம்சம் ஆண்டவர் எங்கள் தகப்பனாகிய யோனதாப் சொன்ன அந்த கட்டளையின்படி நாங்கள் இன்றைக்கு வரைக்கும் நாங்கள் திராட்சை தோட்டம் நாட்டுவதும் இல்லை, அந்த திராட்சரசத்தை குடிக்கிறதும் இல்லை. அதை நாங்கள் கை கொண்டு வருகிறோம் என்பதை சொல்லும்போது அந்த காரியத்தை ஆண்டவர் எப்படிப்பட்ட அடையாளங்கள் வழியாக ஜனங்களோடு பேசுகிறார் என்பதை நாம் அதிகமாக இந்த நாட்களில் இதையெல்லாம் கற்றுக்கொள்ளும் போது ஆண்டவர் நம்மோடு பேசுகிறதற்கு எத்தனை அடையாளங்களை வைத்திருக்கலாம். அதே போலதான் இந்த நாட்களில், இந்த எரேமியா நாட்களில் எவ்வளோ அடையாளங்கள் வழியாக ஆண்டவர் பேசுகிறார். என்றைக்கோ ஒரு யோனதாப் சொன்ன அந்த வழியை, அந்த கட்டளையை காத்து நடக்க ஒரு ரேகாபியரின் கூட்டம் இருக்கிறது. ஆனால் நான் உங்களுக்கு சொன்ன வார்த்தையின்படி எத்தனை தீர்க்கதரிசிகளை உங்களுக்கு அனுப்பி இருப்பேன், எத்தனை காரியங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்கின்றிருப்பேன், எத்தனை நியாய பிரமாணங்களை உங்களுக்கு கொடுத்திருப்பேன், எத்தனை கட்டளைகளையும் கற்பனைகளையும் கொடுத்திருப்பேன். அதை நீங்கள் காத்து நடக்கவில்லையே. அந்த ரேகாபியர் ஆண்டவருடைய வார்த்தையை காத்து நடக்கிறார்களே என்று சொல்லி ஆண்டவர் அங்கலாய்ப்போடு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிற வார்த்தைகளை தான் இந்த அதிகாரத்திலே நாம் வாசித்து பார்க்கிறோம். 18வது வசனத்திலே 19வது வசனத்திலே ஆண்டவர் அந்த ரேகாபியரின் குடும்பத்திற்கு சொல்லுகிற தீர்க்கதரிசன வார்த்தையை நாம் வாசித்து பார்க்கும்படி, பின்னும் எரேமியா ரேகாபியருடைய குடும்பத்தாரை நோக்கி, நீங்கள் உங்கள் தகப்பனாகிய யோனதாபின் கட்டளைக்கு கீழ்ப்படிந்து அவனுடைய கற்பனைகளை எல்லாம் கை கொண்டு அவன் உங்களுக்கு கட்டளையிட்டபடியெல்லாம் செய்து வந்தீர்கள் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஆதலால் சகல நாட்களிலும் எனக்கு முன்பாக நிற்கத்தக்க புருஷன் ரேகாபின் குமாரனாகிய யோனதாபுக்கு இல்லாமற் போவதில்லை என்று இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஒருவேளை இன்றைக்கு இதை பார்த்து கொண்டிருக்கிற தேவ ஜனமே, ஒருவேளை இந்த நாட்களிலே ஆண்டவருக்காக நாம் வைராக்கியமாய் நின்றதினால் என்ன பிரயோஜனம் என்று ஒருவேளை யோசித்து கொண்டிருக்கலாம். பல பாடுகள் வழியாக வனாந்தரத்திலே குடியிருந்தார்களாம். இந்த ரேகாபியரின் சந்ததியை குறித்து நாம் வாசித்து பார்த்தோன்னா, நாங்கள் திராட்சை தோட்டம் நாட்டுவதில்லை, நாங்கள் வீடுகள் கட்டுவதில்லை, நாங்கள் பரதேசிகளாய்
வாழ்ந்து வந்தோம் என்று சொல்லிட்டு இப்போ நாங்கள் எதனால பாபிலோனியர்கள் முற்றுகை போட்டிருக்கிறதுனால நாங்கள் எருசலேமுக்குள் வந்தோம், அல்லாமல் எங்களுக்கு திராட்சரசமோ திராட்சை தோட்டமோ வீடுகளோ தோப்புகளோ இல்லை, நாங்கள் பரதேசிகளாய் குடியிருக்கிறோம். ஏனென்றால் அந்த ஆண்டவருடைய கட்டளையை நிறைவேற்றும்படியாக எங்களுக்கு கற்பித்த தகப்பன் யோனதாப் அதை தான் எங்களுக்கு கற்பித்து கொடுத்தார். அதை நாங்கள் கை கொண்டு வருகிறோம் என்பதை இந்த நாட்களில் இந்த தீர்க்கதரிசியிடம் அந்த ரேகாபின் குடும்பத்தை அந்த வம்சத்தார் சொல்லுகிறதை நாம் பார்க்க முடியும். அதே போல நாம் ஆண்டவருக்காக நிற்கும்படியாக எழும்பும்போது பல பாடுகள் வரலாம், பல பிரச்சனைகள் பல அநேகரால் பரதேசிகளை போல இந்த உலகத்தில் சஞ்சரித்து கொண்டிருக்கிற மாதிரி தோன்றலாம். ஆனால் ஆண்டவருடைய பார்வையிலே ஆண்டவர் ரேகாபின் குடும்பத்திற்கு சொல்லுகிற தீர்க்க தரிசனம் தான், அதாவது எனக்கு முன்பாக நிற்கத்தக்க புருஷன் ரேகாபின் குமாரன் ஆகிய யோனதாபுக்கு இல்லாமற் போவதில்லை என்கிற ஆசீர்வாதத்தை நமக்கும் ஆண்டவர் தர வல்லமை உள்ள தேவனாய் காணப்படுகிறதை நாம் பார்க்க முடியும். அடுத்ததாக 36ஆம் அதிகாரத்தில் கடந்து வரும்போது 36ஆம் அதிகாரத்திலும் யோயாக்கீம் ராஜாவினுடைய நாட்களிலே நடந்த சம்பவத்தை தான் நாம் பார்க்க முடியும். யோசியாவின் குமாரன் யோயாக்கீம் யூதாவின் ராஜாவின் 4ஆம் வருஷத்திலே கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி என்ன சொல்லுகிறார், பாரூக்கை அழைத்து நான் சொல்லுகிற வார்த்தையை எல்லாம் நீ ஒரு புத்தக சுருளிலே எழுது என்று ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். இந்த புத்தக சுருளிலே எழுதி விட்டு 5வது வசனத்திலே எரேமியா சொல்லுகிறார், நான் அடைக்கப்பட்டவன், நான் கர்த்தருடைய ஆலயத்துக்குள்ளே பிரவேசிக்க கூடாது, நான் அடைக்கப்பட்டவன் ஆதலால் நான் கர்த்தருடைய ஆலயத்துக்குள் பிரவேசிக்க கூடாது, ஆதலால் நீ போய் இந்த புத்தக சுருளில் எழுதப்பட்டதை ஆலயத்திலே வாசி என்று சொல்லுகிறார். ஆலயத்தில் வாசித்த போது அங்கே சாப்பானுடைய குமாரனாகிய கெமாரியாவின் மகன் மிகாயா என்கிறவர் அந்த புத்தகத்தில் உள்ள வார்த்தைகளை கர்த்தருடைய வார்த்தையை வாசிக்க கேட்டபோது அதையெல்லாம் பிரபுக்களிடம் போய் சொல்லுகிறார். பிரபுக்களிடம் சொன்னபோது பிரபுக்கள் எல்லாம் வந்து அந்த புத்தகத்தின் சுருளில் இருக்கிறதை வாசிக்கும்படியாக கேட்கிறாங்க. அந்த பிரபுக்கள் எல்லாம் கேட்க போது நான் 16வது வசனத்திலே அப்பொழுது அவர்கள் எல்லா வார்த்தைகளையும் கேட்க பயமுற்றவர்களாய் ஒருவரை ஒருவர் பார்த்து பாரூக்கை நோக்கி, இந்த எல்லா வார்த்தைகளையும் ராஜாவுக்கு நிச்சயமாய் அறிவிப்போம், ஆனால் ராஜா என்ன செய்வார் என்பது தெரியாது, அதனால பாரூக்கையும் எரேமியாவையும் ஒழித்து வைக்கிறாங்க. பிரபுக்களுக்கு பயம் வருகிறது. இந்த வார்த்தையின்படி, இந்த எரேமியா தீர்க்கதரிசி சொல்லுகிற இந்த தீர்க்கதரிசன வார்த்தையின்படி இஸ்ரவேல் தேசத்தில் நடந்து விட்டால் நாம் என்ன செய்வோம் என்கிற ஒரு பயம் உண்டாகிறது. ஆனால் ராஜா என்ன செய்கிறார் என்கிறதை பார்க்கிறோம். ராஜா என்னன்னா, ராஜா கிட்ட இந்த புத்தக சுருளை கொண்டு போய் எகூதி என்கிறவர் வாசிக்கிறார். ஒரு 3-4 பத்திகளை தான் வாசித்திருக்காங்க. வாசித்த பின்பு அந்த ராஜா என்ன செய்கிறார், அந்த புத்தக சுருளை எடுத்து என்ன செய்கிறார், அதை சுட்டரித்து போடுகிற செயலை தான் நம்ம பார்க்கிறோம். பிரபுக்களுக்கு பயம் வருகிறது, ஜனங்களுக்கு பயம் வருகிறது. ஒருவேளை ஆண்டவர் இந்த காரியத்தை செய்துவிட்டால் நாம் என்ன செய்வோம் என்கிற பயம் வருது. ஆனாலும் இந்த ஜனங்களுக்கு, இந்த ராஜாவுக்கு அதை குறித்த எந்த ஒரு பயமும் இல்லாதபடி ஆண்டவருடைய சமூகத்தை தேடாமல் இருக்கிற காரியத்தை குறித்து நாம் இந்த இடங்களில் பார்க்குறோம். ஆனால் திரும்பவும் ஆண்டவர் என்ன செய்கிறார், ஒரு புத்தக சுருளை எடுத்து அந்த காரியத்தை திரும்பவும் எழுதும்படியாக ஆண்டவர் கட்டளையிடுகிறார். பாரூக்கின் மூலம் திரும்பவும் இந்த எரேமியா தீர்க்கதரிசன புத்தகம் எழுதப்பட்டு நம்முடைய கரங்களில் தவழ்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. அடுத்ததாக 37ஆம் அதிகாரத்தில் கடந்து வரும்போது 37ஆம் அதிகாரத்தில் திரும்ப என்னென்ன யோயாக்கீம் குமாரன் சிதேக்கியாவின் ராஜாக, அதாவது 36-37 ரெண்டுமே யோயாக்கீம் ராஜாவின் நாட்களில் நடந்த சம்பவங்கள். 37ஆம் அதிகாரத்தில் கடந்து வரும்போது 37ஆம் அதிகாரத்தில் எதை பற்றி சொல்லப்பட்டிருக்குது அப்படின்னு கொஞ்சம் சற்று வாசித்து பார்த்தோம் என்றால், அதாவது பாபிலோன் ராஜாவுக்கு இப்போ கல்தியர் வந்து என்ன செய்கிறாங்க, முற்றுகை போட்டிருக்கிறாங்க தானே இந்த எருசலேமை. அப்போது எகிப்தை என்ன செய்கிறாங்க, எருசலேம் ஜனங்கள் தங்களுடைய ஒத்தாசைக்காக அழைக்கிறாங்க. அப்போ எகிப்து என்னதுன்னா ஒத்தாசைக்கு வருது. எகிப்து ஒத்தாசைக்கு வந்த உடனே கல்தியர் என்ன செய்கிறாங்க, திரும்பி போய் விடுறாங்க. கல்தியரின் சேனைகள் திரும்பி போன உடனே இப்போ யூத ஜனங்களுக்கு என்ன கொண்டாட்டம், எகிப்தின் ஒத்தாசையினால என்ன செய்வாங்க,
கல்தேர் வந்து நம்மளை எகிப்தின் ஒத்தாசையினால கல்தேர் நம்மை விட்டு திரும்பி போய்விட்டாங்க, அதனால நமக்கு எகிப்தின் ஒத்தாசை கிடைக்கும் என்று ஆண்டோடைய ஒத்தாசையை தேடாமல் எகிப்தின் ஒத்தாசையை நம்பி இருக்கும்போது திரும்ப எரேமியா தீர்க்க தரிசனம் இருக்கிறார். நீங்கள் எகிப்தின் ஒத்தாசை கிடைத்ததுனால் கல்தேர் திரும்பி போய்விட்டார்கள் என்று நீங்கள் சந்தோஷப்பட வேண்டாம். திரும்பவும் கல்தேர் உங்களுக்கு முற்றுகையிட வருவாங்க, அவங்க உங்களை அடிமைப்படுத்தி கொண்டு போவார்கள் என்று எரேமியா தீர்க்க தரிசனம் சொல்லுகிறதை பார்க்கிறோம். இந்த நேரத்தில் இந்த எரேமியா என்ன செய்கிறாருண்டா 12வது வசனத்தில் பார்க்கும்போது எரேமியா அவ்விடத்தை விட்டு ஜனத்தின் நடுவே ஜாடையாய் விலகி பென்யமின் தேசத்துக்கு போக மனதாய் எருசலேமிலிருந்து புறப்பட்டு போனான். அதாவது எப்படி பார்வோனின் சேனை வருகிறது என்று கல்தேயுடைய சேனை எருசலேமை விட்டு போச்சோ அதே போல அதே ஒரு ஜாடையாய் வைத்து இந்த எரேமியா என்ன செய்கிறார் என்றால் பென்யமின் தேசத்துக்கு போகிறார். பென்யமின் தேசத்துக்கு போன உடனே இங்கே இருக்கிறவங்களுடைய எரியா என்னும் நாமம் உள்ள ஒருவன் அங்கே இருக்கிறான். காவல் சேனையின் அதிபதியாகிய எரியா என்கிற நாமம் உள்ளவன் பென்யமின் வாசல்ல இருந்துச்சு. இவன் கல்தேரை சேரப்போகிறார் என்று சொல்லி என்ன செய்கிறார்கள், இந்த எரேமியாவை கொண்டு போய் சம்பிரதியாகிய யோனத்தானுடைய வீட்டில் காவற்படுத்துகிறாங்க. எவ்வளவோ எரேமியா சொல்லுகிறான், நான் இதை செய்யவில்லை என்று சொன்னபோது அதை கேட்காதபடி அவரை என்ன செய்கிறாங்க, காவற்படுத்துகிற செய்தியை தான் நம்ம என்ன செய்கிறோம் இந்த அதிகாரத்தில் வாசிக்கிறோம். திரும்ப சிதேக்கியா அவரை வரவழைத்து ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கிறார், ராஜாவாகிய சிதேக்கியா. அப்போது திரும்பவும் எரேமியாவுடைய வார்த்தையில் எல்லாவற்றையும் அவர் ஷார்ப்பாக இருக்கிறார். இதை தான் ஆண்டவர் சொல்லுகிறார், இதை தான் நிறைவேற்றுவார், இதுதான் உண்மை என்பதை எரேமியா திரும்ப திரும்ப சிதேக்கியா திரும்ப திரும்ப கேட்கிறார். என்ன நடக்கும், என்ன நடக்கும்? இல்லை, கல்தேயர் வருவார்கள், அவர்கள் முற்றுகை போடுவார்கள், அவர்கள் நீங்கள் அங்கு அடிமையாக போவீர்கள் என்பது உண்மை, அது உண்மை, அது சத்தியம், அது நிச்சயம் என்பதை திரும்ப 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 அந்த வார்த்தைகளையே பேசுகிறதை நம்ம பார்க்கிறோம். திரும்பவும் சிதேக்கியாவுக்கு அதே வார்த்தையை தான் நான் எரேமியா சொல்லுகிறதை பார்க்கும்போது திரும்ப எரேமியா வந்து சிதேக்கியா ராஜாவிடத்தில் கேட்கிறார், நான் எந்த அநியாயமும் செய்யவில்லையே, ஏன் என்ன அங்கே காவற்சாலையில் போட்டு வைத்திருக்கீங்கன்னு கேட்கும்போது அப்பொழுது 21வது எரேமியாவை காவற்சாலை முற்றத்தில் காக்கவும் நகரத்திலே அப்பம் இருக்கும் மட்டும் அப்பம் சுடுகிறவர்களின் வீதியிலே தினமும் ஒரு அப்பத்தை அவனுக்கு வாங்கி கொடுக்கவும் கட்டளையிட்டான். அப்படியே எரேமியா காவற்சாலையின் முற்றத்தில் இருந்தான். அப்போ எரேமியா இந்த 21வது வசனத்தை வாசிக்கும்போது சம்பிரதியாகி யோனத்தானுடைய வீட்டில் காவற்படுத்தி இருக்கும்போது எரேமியாவுக்கு அப்பம் கூட கிடைக்காமல் இருந்திருக்கிற ஒரு சூழ்நிலை தான் இருந்திருக்கும் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஆண்டவருடைய வார்த்தைக்காக நின்ற எரேமியா அவ்வளவு துன்புறுத்தப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். அடுத்ததாக 38ஆம் அதிகாரத்தில் காணப்படும்போது திரும்பவும் ஆண்டவருடைய வார்த்தையை சொல்கிறார், நீங்கள் வந்து கல்தேயருக்கு கீழ்ப்படிந்து அவர்களுக்கு அடிமையாக போங்க, நீங்க இந்த தேசத்துல இருக்கணும்னு நினைக்காதீங்க, அது உங்களுக்கு ஆபத்து என்று திரும்ப திரும்ப ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லும் போது அதையும் நம்முடைய தேசத்தின் சேமத்தை பாராதபடி கல்தேயருக்கு சாதகமாக இந்த எரேமியா தீர்க்க தரிசனம் உரைக்கிறார் என்று அவரை என்ன செய்கிறார் என்றால் 6வது வசனத்திலே அப்பொழுது அவர்கள் எரேமியாவை பிடித்து அவன் காவற்சாலையின் முற்றத்தில் இருந்த அம்மெலேகின் குமாரனாகிய மல்கியாவினுடைய துறவிலே போட்டார்கள். எரேமியாவை கைகளினால் அதிலே இறக்கி விட்டார்கள். அந்த துறவிலே தண்ணீர் இல்லாமல் உளையா இருந்தது. அந்த உளையிலே எரேமியா அமிழ்ந்தினான். அந்த ஒரு உளையான சேற்றிலே எரேமியாவை தூக்கி ஒரு துறவிலே குத்தி என்ன செய்கிறாங்க, தூக்கி போடும்போது அந்த இடத்துல போட்டதை அரண்மனையில் இந்த எத்தியோப்பியனாக எபேத் பெலேக் என்கிற ஒருவர் அதை பார்க்கிறார். அதை பார்த்து பென்யமின் வாசலில் உட்கார்ந்திருந்த அவர் ராஜா பென்யமின் வாசலில் உட்கார்ந்திருக்கிறாரு. இந்த துறவிலே எரேமியாவை தூக்கி போட்டுட்டாங்க. உளையான சேற்று, அந்த சேற்றில் அமிழ்ந்து போகிற சூழ்நிலையிலே இந்த எத்தியோப்பியன்
எத்தியோப்பியனாகிய எபேத்மேல் அதை பார்த்து ராஜாவுக்கு சொன்னபோது ராஜா அவர்களை என்ன செய்கிறார், எரேமியாவை தூக்கி எடுக்கும்படியாக கட்டளை கொடுக்கிறார். அப்பொழுது எரேமியாவை கயிறுகள் 13வது வசனத்தில் தூக்கி அவனை துறவில் இருந்து எடுத்து விட்டார்கள். எரேமியாவை காவற்சாலையின் முற்றத்திலே இருந்தான் என்பதை நம்ம பார்க்கிறோம். திரும்பவும் சிதேக்கியாவை பார்த்து சிதேக்கியா திரும்பவும் கேட்கிறார், ஆண்டோடைய வார்த்தை என்ன, ஆண்டோடைய வார்த்தை என்ன? இதுதான் உண்மை, எல்லாரும் சிறைபிடிக்கப்பட்டு போவீர்கள், எல்லாரும் அடிமைத்தனத்துக்குள்ளாக போவீர்கள், எல்லாரும் பாபிலோனுக்கு அடிமையாக போவீர்கள் என்றால் நீங்கள் பாவம் செய்ததினால் ஆண்டோடைய தண்டனை இதுதான் என்பதை திரும்ப திரும்ப எரேமியா தீர்க்க தரிசனம் உரைத்ததை தான் இந்த இடத்திலே பார்க்கிறோம். இந்த நாட்களில் நாம் கற்றுக்கொள்கிற ஒரு பாடம் உண்டு. ரேகாபியார் என்கிற ஒரு கூட்டம், ஒரு யோனதாப் என்கிற ஒரு தகப்பனுடைய வார்த்தையை கீழ்ப்படிந்து நடக்கிற ஒரு ரேகாபியர் என்கிற ஒரு கூட்டமும் உண்டு. ஆண்டவருடைய வார்த்தையை விட்டு விலகி பின்வாங்கி போன இஸ்ரவேல் என்கிற ஒரு சந்ததி, ஒரு தேசமும் உண்டு, ஒரு யூதா என்கிற ஒரு தேசமும் உண்டு. ஆண்டவர் திரும்ப திரும்ப வார்த்தைகள், ஒரு தகப்பனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து திராட்சரசம் குடியாமலும் வீடுகளை கட்டாமல் ஆண்டவருக்காக வைராக்கியமாய் வாழ்கிற கூட்டங்களும் உண்டு. ஆனால் ஆண்டவர் எவ்வளவு வார்த்தைகளை கொடுத்தாலும், எவ்வளவு தீர்க்கதரிசிகளை அனுப்பினாலும், எரேமியாவுக்கு கூட என்ன நிலைமை என்பதை நாம் வாசித்து பார்த்தோம். புத்தக சுருளை எழுதி இதுதான் ஆண்டவர் சொல்லுகிறார் என்று வாசித்த போது அதை கிழித்தெறிகிற ஒரு ராஜா, திரும்ப அவரை கொல்ல வகை தேடுகிற ஒரு ராஜா, ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லும் போது அவரை எனது சிறைச்சாலைக்கு உட்படுத்துகிறாங்க, துறவிலே சேற்றிலே அவரை தூக்கி போடுறாங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழலில் இருக்கிற ஜனங்களும் உண்டு. நாம் எந்த கூட்டத்தில் இருக்கிறோம்? ஒரு சிறு கூட்டமாகிய அந்த ரேகாபியரின் கூட்டத்திலே நம்மையும் ஆண்டவர் காத்து கொள்ளும்படியாக ஆண்டோடைய சமூகத்திலே நாமே அர்ப்பணிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. அப்பா, இந்த நாளில் உம்முடைய வேதத்தின் மகத்துவங்களை கற்றுக்கொள்ள எங்களுக்கு கிருபை தந்தீரே, அதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. அந்த ரேகாபியரின் சிறு கூட்டத்திலே நாங்களும் காணப்பட ஆண்டவரே, தகப்பனாகிய உம்முடைய வார்த்தைகளை கேட்டு அதன்படி நடந்து அதை கை கொண்டு அதை விட்டு விடாதபடி அதை காத்து கொண்டு நடக்கிற எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகளை விட்டு வழி தவறாதபடி இருக்கிற ஒரு கூட்டமாக எங்களே ஆண்டவரே அப்பா மாற்றும்படியாக உம்முடைய சமூகத்தில் எங்களை முழுமையாய் அர்ப்பணிக்கிறோம். நீங்கள் மாத்திரம் மகிமைப்படுங்க, நீங்கள் மாத்திரம் மகிமைப்படுங்க. மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபங்களும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். தேங்க்யூ.